நல்லா அள்ளி வச்சு நிறைய இங்கே வருங்க இப்படி சாப்பிடுங்க, நல்லா அதுவாக திங்கலாம். வாழைத்தண்டு சட்னி சூப்பராக இருக்குதுப்பா. நீங்கள் செஞ்ச மாதிரியே பார்த்து ஜெயிக்கவ. இந்த வயிற்று கல் பிரச்சனை வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், மாவு ஆட்டி வச்சுருக்கிறேன். நல்லா மாவு ஆட்டி வச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம இட்லி தான் செய்ய போகிறேன். இந்த இட்லிக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு சட்னி, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். தண்ணி காஞ்சிட்ருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நாங்கள் எப்போவுமே கலக்கி விடாமல் தான் ஊற்றுவேன். நிறைய பேர் அது எப்படிங்க கலக்கி விடாமல் ஊற்றுறீங்க அப்படிம்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கல, இது கலக்கி விடாமல் ஊற்றி பாருங்கள். ரெண்டாவது, உளுந்து கம்மியாக போடணும். உளுந்து நிறைய போட்டுட்டு 4க்கு 1 போட்டு நீங்கள் கலக்கி விடாமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் உளுந்து கம்மியாக போடுறது. நம்ம கலக்கி விடாமல் ஊற்றும் பொழுது ரொம்ப அருமையாக நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்குது, இப்போ வச்சுக்கலாம். இன்னும் கை சரியாக வரல. இதே மாதிரி எல்லா இட்லியும் நான் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இட்லிக்கு ஒரு சட்னி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள், வாழைத்தண்டு சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நம்ம கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் செய்வோம். நீங்கள் அந்த மாதிரி இட்லிக்கு சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப 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 நல்லது. இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதாவது யூரின் போகாமல் இருந்தால் இதை சும்மா வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிடலாம், நல்லா யூரின் போகும். உடம்பு இருக்கிறவங்க இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு 10 நாள் சாப்பிட்டிங்கன்னா போதுங்க, கண்டிப்பாக 1 கிலோ எடை குறைஞ்சிரும். அதே மாதிரி குடலில் கல் இருக்குதும்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை நம்ம சாப்பிடும் பொழுது யூரின் நிறைய போகும்பொழுது அந்த கல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துடும். அவங்கெல்லாம் இதை வேக வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாழை மரத்தை வெட்டிட்டு அடியில் இருக்கிற அந்த தூர் பகுதியில் பாருங்கள், இந்த இடத்த அப்படியே நல்லா கொடைஞ்சி கொஞ்சம் இதை நல்லா அப்படி குழி மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு கவரோ துணியோ போட்டு நல்லா கட்டி வச்சுருவாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் சென்று போய் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அரை இதுக்கு அந்த தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணியை மோந்து குடித்தாலே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது டாக்டர்கிட்டே போக வேண்டாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும் பொழுது அந்த பித்தப்பையில் கல் இருந்தாலும் சரி, எதில் கல் இருந்தாலும் சரி, உடனே வந்துடும். 1 வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உடனே அந்த கல்லெல்லாம் வெளியில் வந்துடும், அந்த யூரின் வெளியாக. அதனால் இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதை நிறைய பேர் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக பண்ணி கொடுங்க. சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி இதில் இட்லிக்கு தான் சட்னி செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா பொடியாக வெட்டணும். வெட்டிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே வெட்டியாச்சு. இது நல்லா வெட்டவே தண்ணிக்குள்ளே போட்டுறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இது சில பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊர் சைடெல்லாம் கொஞ்சம் போல் மோர் அதில் ஊற்றி, இந்த தண்ணிக்குள்ளே மோர் ஊற்றி இதை போட்டுட்டா அப்படியே இருக்கும். இந்த வெள்ளைத்தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். இதை அந்த நாரெல்லாம் எடுக்கணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மைகோதி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மைகோதியில் தான் அது எடுக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றணும். ஒரே சைடாக சுற்றுங்க, நார் ஃபுல்லாக வந்துடும். சுற்றினா பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த கம்பியில் இந்த மாதிரி முறுக்காக இருக்குதா, அதில் சுற்றிக்க நல்லா. அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லை அவளுக்கு ஒன்றும் நார் பாருங்கள் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாரும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வெட்டின தண்ணி கொஞ்சம் கலராக இருக்குது பாருங்கள். இது மாற்றிட்டு வேறு தண்ணி வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். போய் இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா குண்டாக அழகாக வந்திருக்கு இட்லி. அது இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூனு உளுந்து, 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூனு மல்லி, 6-7 வரமிளகாய், கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு. நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். வறுத்துக்கலாம். இந்த வரமிளகாய்,
உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்தது தான் இலக்கடலை, அதனால் அது வறுக்க தேவையில்லை. இது மட்டும் வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா வறுவட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு கூட இது வறுக்கலை, வறுத்த கடலைப்பருப்பு தான், அதனால் இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் லைட்டாக, இதில் எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை அதில் போட்டுக்கணும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் புளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி இருக்கிற இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து சட்னிக்கு இது நல்லா வதக்கிட்டு தான் அரைக்கணும். அதனால் இது வந்து நல்லா வதங்க விட்டுறலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போல். இல்லாட்டி இப்படியே நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கி விடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மூடி வச்சு தண்ணி ஊற்றலாம். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அடுப்பை ஸ்பீடாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இந்த எண்ணெயில் இந்த தக்காளி இந்த வாழைத்தண்டில் இருக்கிற அந்த ஈரத்துலேயே வதங்கிடும். ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வதக்கப்படாது, அதனால நான் தண்ணி ஊற்றலை, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் இல்லை, போதும், வெந்தது போதும். இப்போ இதில் நம்ம இதுவரையில் உப்பு போடணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது, அதனால் இப்போ தான் நான் உப்பு போடுறேன். போட்டுட்டு ஒரு கிண்டு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஆறணும், ஆற விட்டு தான் அரைக்கணும். இப்போ இதை ஆறட்டும். ஆறிடுச்சு ஓரளவு அரைக்கணும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, இந்த பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது போட்டவுடனே அரை விட்டுரும் இது. அதனால் ஃபஸ்ட்டில் இதை அரைச்சிட்டு அப்புறம் அதை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு, ஓரளவு நைஸாகவே அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வாழைத்தண்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே அரைச்சாச்சு. எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள், நல்ல வாசமாக இருக்குது. அப்படியே மூடி ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாம், இல்லை வேண்டாம்னா அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தாளிக்க போகிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு பொரிகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு வரமிளகாயை பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு உளுந்து பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியில் வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த தாளித்த வாசமெல்லாம் அந்த வடச்சட்டியில் இருக்கும். நல்லா சுருள் சத்தம் கேட்கணும். சூப்பரான ஒரு இட்லிக்கு சட்னி. நம்ம டெய்லி ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னின்னு அரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வாழைத்தண்டில் வச்சு ஒரு சட்னி அரைச்சி நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, வாழைத்தண்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதா சட்னி அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும், மருத்துவ குணம் உள்ளதும் கூட. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்யுங்க, நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கப்பா சாப்பிட்டுட்டு. பார்க்க நல்ல மனமா நல்லா இருக்குது. நான் வாழைத்தண்டு சட்னி இன்னைக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். அப்படியா? இல்லை கொஞ்சம் தொட்டு வாயில் வச்சேன், ரொம்ப நல்லா இருக்குது. வாழைத்தண்டில் வந்து நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் வைப்போம். இன்னைக்கு சட்னி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நாரெல்லாம் தெரியாது, நாரெல்லாம் இருக்காது. நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் வதக்கினா தான் நல்லா வதக்கப்படும். வதக்கிட்டு அரைக்கணும்.
அதுக்கு சேர்க்குற பொருளெல்லாம் சேர்த்து நல்லா இருக்கா? நான் நிஜமாவே இந்த வாழைத்தண்டு சட்னி சாப்பிட்டதில்லை. நீ அரைச்சதை நான் பார்க்கல, இப்போத்தான் வயலுக்கு போயிட்டு வர்றேன். ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நாலு எதுவுமே இல்லாமல் இந்த வயிற்றுல கல் இருக்குது. இந்த வாழைத்தண்டை நிறைய சாப்பிடுங்க. அந்த வாழைத்தண்டு தூரை வெட்டினா அதில் தண்ணி தருது, அந்த தண்ணியை கொடுங்க, கல் கரைஞ்சிரும், கிட்னியில் கல் இருக்குது அப்படின்லாம் நிறைய வைத்தியம் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சட்னியை அரைச்சி சாப்பிட்டா அது வைத்தியத்துக்கு சமமானதுதான். நல்லாவும் சாப்பிடலாம். வாழைத்தண்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி இப்படி சட்னி நீ இப்போ எப்படி பக்குவமாக செஞ்சியோ அதே மாதிரி செஞ்சு நல்லா அள்ளி வச்சு நிறைய இந்த வருங்க இப்படி சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா அதுவாக திங்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. அதாவது நம்ம வந்து பொரியல் செஞ்சால் பிள்ளைய ஒதுக்கிடுவாங்கல்லப்பா. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒதுக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க பிள்ளைங்க, நல்லா இருக்கும். என்ன நாரை எடுத்துட்டு பொரியல் செஞ்சாலும் அப்புறம் சக்கை துப்பணும். ஆமாம், முழுங்கணும். அப்புறம் அது அதோட இது ரொம்ப ஈஸியானது, வாழைத்தண்டு சட்னி. ஆமாம், சூப்பராக இருக்குதுப்பா. நீ செஞ்ச மாதிரியே பார்த்து செய்யவ. இந்த வயிற்று கல் பிரச்சனை வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வலுத்தவனுக்கு வாழைத்தண்டு, உதிச்சவங்களுக்கு கீரைத்தண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இது ஒரு சில. அது என்ன வலுத்தவனுக்கு வாழைத்தண்டுன்னா என்ன? ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டா உடம்ப குறைச்சி விடும். அதுதான் அது சொல்லிருக்கேன். அந்த கல்லுகள் எல்லாம் கரைச்சி விடுங்கிறதுக்காக இந்த வாழைத்தண்டை அப்படி ஒரு பழமொழியில வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சட்னியை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு வாரம் உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சௌரியமாயிரும். சாப்பிடுவோம், நல்லா இருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.